ஸ்மோக்கிங் அண்ட் பெரிடோன்டைட்டிஸ். ஸ்மோக்கிங்க்கும் பற்களை சுற்றி இருக்கிற ஈரில் வரக்கூடிய பெரிடோன்டைட்டிஸ்ன்ற கண்டிஷனுக்கும் உள்ள ரிலேஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்மோக்கிங்னால் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது சிகரெட் ஒரு பீடியை வாயில் வச்சு லைட் பண்ணி வர ஸ்மோக்கை இன்ஹேல் பண்ணுறது. ஆனால் அதையும் தாண்டி அந்த ஸ்மோக் அவங்க பிளட்க்கு ரீச் ஆகி இன்ஹேல் பண்ண ஃபியூ செகண்ட்ஸ்லேயே அவங்க பிரெயினை அஃபெக்ட் பண்ணிடுது. ஸ்மோக்கிங்க்கு ரொம்ப காமனாக யூஸ் பண்ணக்கூடியது டொபாக்கோ பிளான்னுடைய ட்ரைட் லீவ்ஸ். இதை வெவ்வேறு மெத்தட்ஸில் ஸ்மோக்கிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க. சிகரெட்ஸ், சிகார்ஸ், பீடி, பைப்ஸ் அண்ட் ஹுக்காஸ். ஸ்மோக்கிங் ஹார்ம்ஃபுல்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இந்த டொபாக்கோ ஸ்மோக்கில் என்ன இருக்குது அப்படின்னா 5000 கெமிக்கல்ஸ், அதாவது 5000 கெமிக்கல்ஸ். அதில் முக்கியமாக 98 கெமிக்கல்ஸ்க்கு நச்சுத்தன்மை இருக்குது அண்ட் 70 கார்சினோஜன்ஸ் இருக்குது. கார்சினோஜன்ஸுன்றது புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸை தான் கார்சினோஜன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் முக்கியமான 7 கார்சினோஜன்ஸை தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அக்ரோலைன், அக்ரைலோநைட்ரைல், அசிட்டால்டிஹைட், ஃபார்மால்டிஹைட், 1,3-பியூட்டாடையின், எத்திலீன் ஆக்சைடு அண்ட் ஐசோப்ரோபீன். சிகரெட்ஸில் உள்ள கெமிக்கல்ஸ் கேசியஸ் ஃபேஸ்லேயும் சாலிட் ஃபேஸ்லேயும் இருக்குது. கேசியஸ் ஃபேஸில் இருக்கிறது கார்பன் மோனாக்சைடு, அமோனியா, ஃபார்மால்டிஹைட், ஹைட்ரஜன் சயனைடு, அக்ரோலைன், பென்சோபைரின், டைமீத்தைல் நைட்ரோசமைன். சாலிட் ஃபேஸில் நிக்கோட்டின், தார், பென்சீன் அண்ட் பென்சோபைரின் இருக்குது. தார் பொறுத்தவரை அதை இன்ஹேல் பண்ணுறப்போ அது கண்டென்ஸ் ஆகி ஒரு ஸ்டிக்கி ப்ரௌன் சப்ஸ்டன்ஸாக கன்வெர்ட் ஆகுது. இது ஸ்மோக்கர்ஸ்னுடைய ஃபிங்கர்ஸில் அப்புறம் டீத்தில் எல்லோ ஆர் ப்ரௌன் கலரில் ஸ்டெயின் ஆகுது. நிக்கோட்டின் சிகரெட் லைட் பண்ண உடனே எவாப்ரேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு லங்ஸில் அப்சார்ப் ஆகி அடுத்து 10 to 19 செகண்ட்ஸ்லேயே மூளையை ரீச் ஆகிடும், அதாவது பிரெயினை ரீச் ஆகிடும். நிக்கோட்டின் தான் அதிக அடிக்டிவான சப்ஸ்டன்ஸ், அதாவது போதைக்குரிய பொருள். அது மட்டும் இல்லை, இது பிபி, ஹார்ட் ரேட், ரெஸ்பிரேட்டரி ரேட், வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் எல்லாத்தையும் அதிகமாக்குது. ரிஸ்க் ஃப்ரம் ஸ்மோக்கிங். ஸ்மோக்கிங்னால் உடம்புல எக்கச்சக்க வியாதி வர வாய்ப்பு இருக்குது. ஆல்மோஸ்ட் பாடியில் எல்லா ஆர்கன்ஸுமே அஃபெக்ட் பண்ணிடும். கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ், லங் டிசீசஸ், கேன்சர்ஸ் ஆஃப் ஆர்கன்ஸ் அண்ட் கம் இன்ஃபெக்ஷன். ஸ்மோக் பண்ணால் கேன்சர்ஸ் மட்டுமே மொத்தம் 16 டைப்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. லங்ஸில், லிவரில், ஸ்டொமக்கில், பேன்க்ரியாஸ், மவுத் அண்ட் எக்ஸெட்ரா. எக்ஸ்போஷர் ஸ்டேட்டஸ். ஸ்மோக்கிங்க்கு ஒருத்தர் எவ்வளோ எக்ஸ்போஸ் ஆகியிருக்காங்கன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்குன்னு சில மெத்தட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், சிம்பிள் கொஷினர்ஸ் மூலியமாகவும் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் பயோகெமிக்கல் அனாலிசிஸ் மூலியமாகவும் தெரிஞ்சுக்கலாம். பயோகெமிக்கல் அனாலிசிஸ் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். பயோகெமிக்கல் அனாலிசிஸ் பொறுத்தவரை ரெகுலராக ஸ்மோக் பண்ணுற ஒருத்தர் எவ்வளோ கார்பன் மோனாக்சைடை சுவாசத்தில் வெளியேற்றுறாங்கன்றதை தான் ஸ்மோக்கிங் செசேஷன் கிளினிக்ஸில் அனலைஸ் பண்ணுவாங்க. இன்னொரு மெத்தடில் கோட்டினைன் லெவல், அதாவது நிக்கோட்டினோட பை ப்ராடக்ட். ரெகுலராக ஸ்மோக் பண்ணுறவங்களோட எச்சிலில், பிளட்டில் இருக்க பிளாஸ்மா அண்ட் யூரினில் இந்த லெவல்ஸ் அனலைஸ் பண்ணலாம். அப்படி அனலைஸ் பண்ணதில் ரெகுலர் ஸ்மோக்கர்ஸில் கோட்டினைன் கான்சன்ட்ரேஷன் 300 நானோகிராம்/ml இருந்திருக்கு. அதுவே நான் ஸ்மோக்கர்ஸில் 2 நானோகிராம்/ml தான் இருந்திருக்கு. ஸ்மோக்கர்ஸை பேசிக்காக ஹெவி ஸ்மோக்கர்ஸ் அண்ட் லைட் ஸ்மோக்கர்ஸ்னு கிளாஸிஃபை பண்ணலாம். ஹெவி ஸ்மோக்கர்ஸ் ஒரு நாளைக்கு 20 சிகரெட் அண்ட் அதுக்கு மேலே ஸ்மோக் பண்ணுறவங்கள ஹெவி ஸ்மோக்கர்ஸ்னும், ஒரு நாளைக்கு 19 சிகரெட்ஸ் அண்ட் அதுக்கு கீழே ஸ்மோக் பண்ணுறவங்கள லைட் ஸ்மோக்கர்ஸ்னும் கிளாஸிஃபை பண்ணுவாங்க. கரண்ட் ஸ்மோக்கர்ஸ், ஃபார்மர் ஸ்மோக்கர்ஸ் அண்ட் நான் ஸ்மோக்கர்ஸ். அவங்க லைஃப் டைமில் 100 சிகரெட்ஸ் அண்ட் அதுக்கு மேலே ஸ்மோக் பண்ணி இப்போவும் அந்த ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கிறவங்கள கரண்ட் ஸ்மோக்கர்ஸ்னும், அவங்க லைஃப் டைமில் 100 சிகரெட்ஸ் அண்ட் அதுக்கு மேலே ஸ்மோக் பண்ணி இப்போ அந்த ஸ்மோக்கிங் ஹேபிட் இல்லாதவங்கள ஃபார்மர் ஸ்மோக்கர்ஸ்னும், அவங்க ஸ்மோக்கிங் ஹேபிட்டே இல்லாதவங்கள நான் ஸ்மோக்கர்ஸ்னும் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக். ஸ்மோக்கிங் ஹேபிட் அவங்கள மட்டும் அஃபெக்ட் பண்ணுறது கிடையாது. அவங்கள சுற்றி இருக்கிறவங்க ஆக்சிடென்டலாக அந்த ஸ்மோக்கை இன்ஹேல் பண்ணால் ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன டிசீசஸ் வர வாய்ப்பு இருக்கும் அது எல்லாமே அவங்கள சுற்றி இருக்கிறவங்க, அவங்க ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், குழந்தைங்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே வர வாய்ப்பு இருக்குது. ஈவன் கேன்சர்ஸ் கூட வர வாய்ப்பு இருக்குது. ஸ்மோக்கிங் அண்ட் ஓரல் கேவிட்டி. ஸ்மோக்கிங்னால் வாயில் ஏற்படக்கூடிய பேசிக் சேஞ்சஸ் என்னென்னா பற்களில் ஸ்டெயின் ஆகுறது, அதிகமாக கால்குலஸ் ஃபார்ம் ஆகுறது, அழுக்கு ஃபார்ம் ஆகிறது, வாய் துர்நாற்றம், ஈறுநோய், புற்றுநோய், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். கம் டிசீஸ் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். கம் டிசீஸ் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா பற்களை சுற்றி இருக்கிற பாக்டீரியா கம்ஸ்குள்ளே இறங்கி ரொம்ப நாள் ப்ரொலாங்டு ஆக்ட் ஆகிறப்போ பிளாக் பில்டப் நடக்கும். இதனால் கம்ஸில் ஏற்படுற பாதிப்பை ஏர்லி கம் டிசீஸ், அதாவது ஜிஞ்சைவைட்டிஸ்னு சொல்லுவோம். இந்த ஜிஞ்சைவைட்டிஸ் நாளடைவில் இன்னும் சிவியர் ஆகிறப்போ அது சிவியர் கம் டிசீஸ், அதாவது பெரிடோன்டைட்டிஸாக கன்வெர்ட் ஆகும். ஒரு ஹெல்தி கம்முன்றது பல்லை சுற்றி நல்லா இன்டாக்டாக டைட்டாக கோரல் பிங்க் கலரில் இருக்கும். இதுவே ஜிஞ்சைவைட்டிஸ் கண்டிஷனில் பிளாக் பில்டப்னால இந்த கம்ஸ் இரிட்டேட் ஆகி ரத்த கசிவும் அதே போல் வீக்கமும் பார்க்க முடியும்.
பெரிடான்டைட்டிஸில் இந்த கம்ஸ் அதனுடைய நார்மல் பொசிஷனை விட்டு கீழே இறங்கிடும், அதாவது ரெசஷன்னு சொல்லுவோம். ஸோ இந்த கண்டிஷனில் பல்ல இழக்கிறதுக்கான வாய்ப்பு கூட ஏற்படலாம். சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஆஃப் பெரிடான்டைட்டிஸ். பெரிடான்டைட்டிஸ் கண்டிஷனில் ஈரில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குன்னா, வீக்கம் அடைகிறது, கலர் மாறுறது, பிரைட் ரெட்டாவோ டஸ்கி ரெட்டாவோ பர்ப்ளிஷாவோ மாறுறது, ஈரில் ரத்த கசிவு ஏற்படுறது, தொட்டாலே பெயின் இருக்கிறது, ப்ரஷ் பண்ணுறப்போ ப்ளீட் ஆகுறது, வாய் துர்நாற்றம், பற்களுக்கு இடையே அதே மாதிரி ஈருக்கு இடையே பஸ் ஃபார்ம் ஆகுறது, பற்களுக்கு இடையே ஸ்பேஸ் க்ரியேட் ஆகுறது, அதே போல் ஈரு ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி அதனுடைய நார்மல் பொசிஷனை விட்டு கீழே இறங்குறது. இதை தான் ஜிஞ்சேவல் ரெசஷன்னு சொல்லுவோம். இம்பேக்ட் ஆஃப் ஸ்மோக்கிங் ஆன் பெரிடான்ஷியம். பெரிடான்டைட்டிஸ் ஸ்மோக் பண்ணாதவங்களை விட ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு 4 times அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஒரு நாளைக்கு ஸ்மோக் பண்ணுற சிகரெட் அதிகமாக பெரிடான்டைட்டிஸ்னுடைய சிவியாரிட்டியும் அதிகமாகும். அப்படி சிவியர் ஆகிறப்போ கம்ஸில் ஏற்பட்டிருக்க ரெசஷன், அதாவது அது பொசிஷனை விட்டு கீழே இறங்குறப்போ க்ரியேட் ஆகிற பாக்கெட்னுடைய டெப்த் அதிகமாகும், அட்டாச்மெண்ட் லாஸும் அதிகமாகிட்டே போகும், பல்ல சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க போன் லாஸும் அதிகமாகும், அண்ட் ஃபைனலி பல்ல இழக்க வேண்டிய நிலைமை ஏற்படலாம். ஸோ இப்போ இந்த இமேஜில் நார்மலாக கம் எப்படி இன்டாக்டாகவும் ஒரு ப்ராப்பர் பிங்க் கலரில் இருக்கும் அண்ட் போனோட லெவலும் பார்க்க முடியுது. அதுவே பெரிடான்டைட்டிஸ் கண்டிஷனில் இந்த ரெண்டுமே அஃபெக்ட் ஆகுது. பேத்தோஜெனிசிஸ். ஜென்ரலாகவே ஒரு டிசீஸ் டெவலப் ஆகிறது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக தான் நடக்கும். அதே போல் பெரிடான்டைட்டிஸில் ஏற்படக்கூடிய ஹோஸ்ட் பாக்டீரியல் இன்ட்ராக்ஷனை ஸ்மோக்கிங் கம்ப்ளீட்டாக ஆல்டர் பண்ணுது. ஸோ இதனால் க்ரானிக் பெரிடான்டைட்டிஸில் இருந்து இன்னும் அக்ரெசிவ் ஆகுது, அக்ரெசிவ் பெரிடான்டைட்டிஸாக கன்வெர்ட் ஆகுது. ஸ்மோக்கிங் எப்படி அக்ரவேட் பண்ணுது அப்படின்னா, பிளாக் அக்யூமுலேஷனை அதிகமாக்குது. அதே போல் மைக்ரோபியல் ஸ்பீஷீஸும் ஸ்மோக்கர்ஸில் அதிகமாக பார்க்க முடியுது, சச்சாஸ் Porphyromonas gingivalis, Actinomycetum comitans, Tannerella forsythia, Prevotella intermedia, Peptostreptococcus micros, Fusobacterium nucleatum, Staphylococcus aureus, E. coli and Candida albicans. Immune inflammatory response. நம்மளோட இம்யூன் சிஸ்டம், அதாவது ஜென்ரலாக வெளியிலேருந்து நம்மளை ஒரு ஹார்ம்ஃபுல் ஏஜென்ட், கிருமியாக இருக்கட்டும் பாக்டீரியா எதுவாக இருந்தாலும் அதோ ஆன்டிஜன்னு சொல்வோம். அது நம்ம உடம்பை அட்டாக் பண்ணுறப்போ நம்ம பாடி ஆன்டிபாடிஸ்ன்ற ஒரு பொருளை உருவாக்கி இதை நியூட்ரலைஸ் பண்ணுறது தான் நம்ம இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு சக்திக்குரிய ஜென்ரல் வேலை. ஸோ இந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரெஸ்பான்சிபிளான செல்ஸ் ஒயிட் பிளட் செல்ஸ், லியூக்கோசைட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஸ்மோக்கர்ஸில் இந்த WBCனுடைய லெவல் அதிகமாக இருக்குது. அதே போல் ஸ்மோக்கிங்னால நியூட்ரோஃபில் செல்ஸ்னுடைய நார்மல் ஃபங்க்ஷன்ஸ், ஃபேகோசைட்டோசிஸ், கீமோடாக்சிஸ் எல்லாமே ஆல்டர் ஆகுது. ஸோ இப்படி ஏற்படுற நியூட்ரோஃபில்னுடைய டிஃபெக்ட்னால ஸ்மோக்கர்ஸ்க்கு பெரிடான்டைட்டிஸ் வர சான்சஸ் அதிகமாகுது. அதே போல் லிம்போசைட்ஸில் T லிம்போசைட்ஸ், B லிம்போசைட்ஸ் இது ரெண்டுத்தினுடைய லெவலுமே அதிகமாக இருக்குது. இதனால் ஆன்டிஜன் ஆன்டிபாடி ஃபார்மேஷன் அண்ட் லெவல்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகுது. அண்ட் முக்கியமாக இம்யூனோ சப்ரெஷன் ஸ்மோக்கர்ஸில் பார்க்க முடியுது, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி கம்ப்ளீட்டாக சப்ரெஸ் ஆகிடுது. சைட்டோகைன்ஸ் பொறுத்தவரை டியூமர் நெக்ரோசிஸ் ஃபேக்டர்னுடைய லெவல் GCFல அதிகமாக இருக்குது. ப்ராஸ்டாக்லாண்டின் E2, நியூட்ரோஃபில் எலாஸ்டேஸ், மேட்ரிக்ஸ் மெட்டலோப்ரோட்டீனேஸ் 8 லெவல் எல்லாமே எலவேட் ஆகிருக்கு. இன்டர்லியூக்கின்ஸ்னுடைய லெவலுமே ஆல்டர் ஆகிருக்கு. அண்ட் ஈவன் அதர் ஃபேக்டர்ஸ்னுடைய லெவலுமே ஆல்டர் ஆகிருக்கு. ஜிஞ்சேவல் கிரெவிகுலர் ஃப்ளூயிட். இந்த ஃப்ளூயிட் ஜிஞ்சேவல் பிளட் வெசல்ஸ்லேருந்து ஆரிஜினேட் ஆகுது. இதனுடைய பேசிக் ஃபங்க்ஷன் என்னென்னா டிஃபென்ஸ் மெக்கானிசம் அண்ட் ஆல்சோ கிளென்சிங் ஆஃப் மைக்ரோப்ஸ் அண்ட் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ். ஜிஞ்சேவல் கிரெவிஸில் இருக்கிற மைக்ரோப்ஸ், கிருமிகளையும் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸையும் கிளென்ஸ் பண்ணுறது தான் இதனுடைய வேலை. GCF ஃப்ளோ ரேட்டை ஸ்மோக்கிங் அஃபெக்ட் பண்ணுறதுனால இதனுடைய நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் ரெண்டுமே அஃபெக்ட் ஆகுது. எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஸ்மோக்கிங் ஆன் ரெஸ்பான்ஸ் டு பெரிடான்டல் தெரப்பி. நான்-சர்ஜிக்கல் பெரிடான்டல் தெரப்பி இதனுடைய கோல் என்ன அப்படின்னா, பெரிடான்டல் இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வர்றது. பாக்டீரியல், பயோஃபில்ம், கால்குலஸ், டாக்ஸன்ஸ் இது எல்லாத்தையுமே ரூட் சர்ஃபேஸ் வரைக்கும் கிளென்ஸ் பண்ணுறது. சர்ஜிக்கல் தெரப்பி அண்ட் இம்ப்ளான்ட்ஸ். சர்ஜிக்கல் தெரப்பியினுடைய கோல் டிசீஸ்ட் அந்த கம் டிஷ்யூவையும் போனையும் ரிமூவ் பண்ணிவிட்டு கிளென்ஸ் பண்ணி ஒரு ஹெல்தியர் ஸ்டேட்டுக்கு ரீபில்ட் பண்ணுறது தான் சர்ஜிக்கல் தெரப்பியினுடைய அல்டிமேட் கோல். மெயின்டெனன்ஸ் தெரப்பி இதில் பெரிடான்டல் கண்டிஷன் அந்த டிசீஸ் திருப்பி ரெக்கர் ஆகாமல் மெயின்டைன் பண்ணுறது தான். ஸோ டீப்க்கு கம் லைனுக்கு மேலேயும் கீழேயும் நல்லா டீப் கிளென்சிங் பண்ணுவாங்க இந்த தெரப்பியில். ஸோ ஸ்மோக்கர்ஸில் இந்த பெரிடான்டல் தெரப்பி, நான் சர்ஜிக்கல் பெரிடான்டல் தெரப்பி கேரி அவுட் பண்ணுறப்போ கிளினிக்கல் ரெஸ்பான்ஸ் ரொம்ப புவராக இருக்குது. பாக்கெட் டெப்த் ரிடக்ஷன் கம்மியாகுது. கிளினிக்கல் அட்டாச்மெண்ட் லெவல்ஸ்லேயும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. சர்ஜிக்கல் தெரப்பிலையும் அதே போல் பாக்கெட் டெப்த் ரிடக்ஷனாக இருக்கட்டும், ஃபர்கேஷன்ஸாக இருக்கட்டும், இது எதுலேயுமே இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை.
மெயின்டெனன்ஸ் தெரப்பி பொறுத்த வரைக்கும் அதனுடைய அல்டிமேட் கோலே டிசீஸ் கண்டிஷன் திருப்பி வராமல் இருக்கிறதுக்கு தான். ஆனால் இன்க்ரீஸ்டு ரெக்கரண்ட் டிசீஸ் இன் ஸ்மோக்கர்ஸ், அதாவது ஸ்மோக்கர்ஸில் இந்த டிசீஸ் அதிகமாக திருப்பி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனே ரீட்ரீட்மெண்ட்டாக தான் இருக்குது. அதே போல் சர்ஜிக்கல் தெரப்பி பெர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா டூத் லாஸ் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஸ்மோக்கிங் செசேஷன் ஆன் பெரிடான்டல் டிசீஸ் அவுட்கம். ஒரு ஸ்மோக் பண்ணாதவங்களுடைய பெரிடான்ஷியம், அவங்க கம்ஸ் அண்ட் ஓரல் கேவிட்டி எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு ஃபார்மர் ஸ்மோக்கர்னுடைய பெரிடான்ஷியம் கிட்டத்தட்ட நெருக்கமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒருத்தர் ஸ்மோக்கிங்கை குவிட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய பெரிடான்ஷியம்னுடைய ஸ்டேட்டஸ் ஒரு நான் ஸ்மோக்கர்னுடைய பெரிடான்ஷியம் அளவுக்கு ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்மோக்கிங் செசேஷன். ஸ்மோக்கிங் செசேஷன் ஒரு ஹெல்த் கேர் ப்ரொவைடர், டென்டிஸ்ட், டாக்டர் இவங்க பேஷண்ட்ஸை ஸ்மோக்கிங் செசேஷனுக்கு ஒரு 5 இயர்ஸை டூலாக யூஸ் பண்ணி கைட் பண்ணுவாங்க. ஆஸ்க், அட்வைஸ், அசஸ், அசிஸ்ட் அண்ட் அரேஞ்ச். பேஷண்ட் அவங்களுடைய ஸ்மோக்கிங் ஸ்டேட்டஸ் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறது இது ஒரு பார்ட் ஆஃப் த மெடிக்கல் ஹிஸ்ட்ரி தான். அதே போல் அவங்க ஸ்மோக்கிங் ஹேபிட்க்கும் அவங்க ஓரல் கேவிட்டி அண்ட் ஜென்ரல் ஹெல்த்துக்கு என்னென்ன பாதிப்பு இருக்குன்றதை அட்வைஸ் பண்ணி அவங்களுடைய ஸ்மோக்கிங் செசேஷனுக்கு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்றதை அசஸ் பண்ணிவிட்டு அவங்களோட அந்த குவிட் அட்டெம்ப்டில் அவங்கள கைட் பண்ணுறது. அதே போல் அவங்கள ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்மோக்கிங் செசேஷன் சர்வீஸ்க்கு ரெஃபர் பண்ணுறது. இதவே சிம்பிளிஃபைடாக பண்ணணும் அப்படின்னா ஏஏஆர் ப்ரோக்ராம்னு சொல்லலாம். பேஷண்ட்டோட ஸ்மோக்கிங் ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய ஜென்ரல் ஹெல்த்துக்கு என்னென்ன பாதிப்பு இருக்குது ஸ்மோக்கிங்னாலன்றதை புரிய வச்சு அவங்கள ஒரு செசேஷன் ப்ரோக்ராம்க்கு ரெஃபர் பண்ணுறது தான். மெத்தட்ஸ் ஃபார் ஸ்மோக்கிங் செசேஷன். ஸோ இதில் பேஷண்ட்ஸ்க்கு செல்ஃப் ஹெல்ப் மெட்டீரியல்ஸ் கொடுத்து கைட் பண்ணலாம். அதே போல் ப்ரீஃப் இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராம்ஸ் இந்த 5 இயர்ஸ் டூல் மாதிரி யூஸ் பண்ணி கைட் பண்ணலாம். நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பியும் ஒரு ஆப்ஷன். நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி, நிக்கோட்டின் நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஹைலி அடிக்டிவான சப்ஸ்டன்ஸ். ஆனால் அதையே ஒரு டூலாக யூஸ் பண்ணியும் நம்ம நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பின்ற ப்ராசஸ் மூலிமா ஸ்மோக்கிங் செசேஷன் கேரி அவுட் பண்ணலாம். நிக்கோட்டின் வித்ட்ராயல் ஏஜென்ட்ஸ் நிக்கோட்டின் கண்டெய்னிங்காகவும் இருக்குது, நான் நிக்கோட்டின் கண்டெய்னிங்காகவும் இருக்குது. நிக்கோட்டின் கண்டெய்னிங் ஏஜென்ட்ஸ் இதுலேயும் நிக்கோட்டின் தான் இருக்குது, ஆனால் மெஷர்டு குவான்டிட்டிஸில் நிக்கோட்டின் இருக்குது. ஸோ தட் நம்ம கிராஜுவலாக அவங்களுடைய அந்த நிக்கோட்டின் இன்டேக்கை நம்ம கிராஜுவலாக ரெடியூஸ் பண்ண முடியும். இதில் சிகரெட்ஸில் இருக்க மாதிரி எந்த ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸோ கிடையாது. இது பேட்சஸாக, கம்ஸாக, நேசல் ஸ்ப்ரேயாக, இன்ஹலேட்டர்ஸாக அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்கள் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்னுடைய கைடன்ஸ் மூலிமா நீங்கள் எந்த ஆப்ஷன் வேணும்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் நிக்கோட்டின் கண்டெய்னிங் ஏஜென்ட்ஸ் புப்ரோபியான், இது ஒரு ஆன்டி டிப்ரெசன்ட் ஹை டோசஸில். அதே போல் ஸ்மோக்கிங் செசேஷனுக்கு இது லோ டோசஸில் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. யூஸ்வலாக குவிட் டேட்க்கு ஒரு 1 to 2 வீக்ஸ் ப்ரையராக இதை ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இது சில பேர் யூஸ் பண்ணக்கூடாது. எபிலெப்டிக் பேஷண்ட்ஸ், லிவர் டிசீஸ் இருக்கிறவங்க, பைப்போலார் டிசீஸ் இருக்கவங்கள்ட்ட இது கான்ட்ரா இண்டிகேட்டட். இதுக்குரிய காமன் சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்னா இன்சாம்னியா, ட்ரை மவுத், ஹெட்டேக், நாசியா, கான்ஸ்டிபேஷன். இதை தவிர்த்து அதர் மெத்தட்ஸ் என்னென்னா கவுன்சிலிங் அண்டர்டேக் பண்ணுறது, மோட்டிவேஷ்னல் இன்டர்வியூவிங், காக்னேட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி, ஹிப்னாசிஸ், அக்குபங்க்சர். நம்ம சாப்பிட்ற பொருளில் எல்லாமே ஹெல்த்தியாக இருக்கான்னு பார்த்து வாங்குகிறோம். ஆனாலும் இவ்வளோ கெடுதி கொடுக்கக்கூடிய ஒரு பொருளை எதுக்காக பயன்படுத்தணும்? ஸோ குவிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு செல்ஃப் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு அவங்களே குவிட் பண்ணலாம். அப்படி இல்லை அதையும் தாண்டி ஹெல்ப் தேவைன்னு நினைக்கிறவங்க டாக்டர்ஸ்டையோ டென்டிஸ்டையோ கைடன்ஸ் எடுத்து நீங்கள் சீக்கிரமே ஸ்மோக்கிங்கை குவிட் பண்ணுங்கள்.